ஹாய் எவ்ரிவான். இந்த வீடியோவில் இம்தியாஸ் தாக்கர் எழுதின லிவிங் ஸ்பேஸ் அப்படிங்கிற போயத்துடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இம்தியாஸ் தாக்கர் இவங்க வந்து 31 ஜான்வரி 1954 பிறந்த பாகிஸ்தானி பார்ன் பிரிட்டிஷ் போயட், ஆர்டிஸ்ட், வீடியோ ஃபிலிம் மேக்கர் கூட. இவங்க வந்து அவங்களுடைய போயட்ரிக்காக குயின்ஸ் கோல்டு மெடல் அப்படிங்கிற அவார்டு வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் நியூ கேசல் யூனிவர்சிட்டியுடைய சான்சலராகவும் இவங்க வந்து ஜான்வரி 2020 அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இவங்க வந்து ஒரு போயட் லாரியட்டாகவும் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய ஃபேமஸ் அவார்ட்ஸ்லாம் இவங்க வாங்கியிருக்காங்கங்க. சரி வாங்க இந்த லிவிங் ஸ்பேஸ் அப்படிங்கிற போயம் பற்றி பார்க்கலாம். இது வந்து ஒரு 1997 ஃபர்ஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணப்பட்ட போயம். ஏன்னா இவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இவங்க வந்து ரைட்டிங்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய தீம்ஸ் கொண்டு எழுதுவாங்கங்க. குறிப்பாக மல்டிபிள் கல்ச்சர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ஒரு அவுட் சைடராக அவங்க எவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணிங்க. ஏன்னா ஒரு லேண்டை விட்டு ஒரு லேண்டு போன ஒரு டயஸ்போரிக் ரைட்டர் அப்படின்னும் சொல்லலாம். அப்புறம் வந்து அவங்களுடைய ஹோம் ஃபீலிங், இன் சர்ச் ஆஃப் ஹோம் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் இவங்களோட ரைட்டிங்ஸில் இருக்கும். அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட், அந்த ஜியாகிரபிக்கல் அண்ட் கல்ச்சரல் டிஸ்பிளேஸ்மெண்ட், அப்புறம் விமனுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் இவங்களுடைய ரைட்டிங்ஸோடைய தீம்ஸாக நம்மளால் பார்க்க முடியும். இந்த லிவிங் ஸ்பேஸ் அப்படிங்கிற இந்த போயம் வந்து அவர் போஸ்ட் கார்ட் ஃப்ரம் காட் அப்படிங்கிற போயட்ரி கலெக்ஷனில் 1997 பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த போயத்தோடைய கான்செப்ட் பார்த்திங்கன்னா லிவிங் ஸ்பேஸ். இந்த போயத்தோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு பில்டிங் உடைய ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் தான். ஆனால் சம்ஹவ் அந்த பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கு, ஒரு லிவிங் ஸ்பேஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கு. பட் ப்ராப்பர் ஒரு பில்டிங் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பில்டிங். ஏன்னா அந்த பில்டிங்கில் இருக்கிற அந்த பீம்ஸாக இருக்கட்டும் கரெக்டாக இல்லை, ரொம்ப க்ரூக்கடாக பேலன்ஸ் பண்ணப்படுற மாதிரி இருக்குது. அண்ட் என்டையர் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பில்டிங் இருக்குமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு வச்சுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு எக்கை வந்து இதில் வந்து டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்கங்க. என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு வயர் பேஸ்கெட்டில் ப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பில்டிங் பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரில் இல்லை, கரெக்டான இருக்கிற ஒரு பில்டிங் கிடையாது. பட் அந்த லிவிங் வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரி காட்ட நினைக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு புவர்லி கன்ஸ்ட்ரக்டட் ஹோம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஒரு பாவர்ட்டி லைஃப் ஸ்டைலை இவங்க சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ வேர்ஸ் போயம் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா ஒரு 2 ஸ்டான்ஸாக தான் இருக்கும். இது நம்ம ரீட் பண்ணும் பொழுதே இது நம்ம அந்த ஒரு விஷுவலைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். அப்ரப்டாக தான் ஸ்டார்ட் ஆகுது. ப்ராப்பர் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், நாட் எனாஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த தெர் ஆர் ஜஸ்ட் ஆனால் இருக்குது அந்த இடத்துல ஒரு லிவிங் ஸ்பேஸுங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. ஆனால் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்லாம் இல்லையே, ரொம்ப ப்ராப்பராலாம் இல்லையே, இதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. பட் நத்திங் இஸ் ஃப்ளாட் ஆர் பேரலல் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ப்ராப்பராக பேரலெல்லாம் இல்லை. பீம்ஸ் அப்படின்னா அந்த ஒரு பில்டிங்க்கு பீம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. அதுதான் அந்த சப்போர்ட் பண்ணுற ஒரு பில்லர் மாதிரி. பீம்ஸ் பேலன்ஸ் ஆகிறது கூட க்ரூக்கட் சப்போர்ட்டில் தான் அது இருக்குது. அப்புறம் அந்த வெர்டிக்கல் பொசிஷன்ஸ்லாம் ரொம்ப த்ரஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ சடனாக புஷ் ஆன மாதிரி தான் இருக்கே தவிர அது ப்ராப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட மாதிரி இல்லை. இப்போ ஒரு பில்லர் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், சரிதானா? த்ரஸ்ட் ஆஃப் த வெர்டிக்கல் அப்படின்னா இது ஏதோ புஷ் பண்ணி இது பேலன்ஸ் மிஸ்லீட் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நெயில்ஸ், அதில் அழிக்கப்பட்டிருக்க ஆணிலாம் பார்த்திங்கன்னா வெளியே எப்படி தெரிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆணிலாம் ப்ராப்பராக இல்லை. அந்த பிளேஸ், அந்த ஸ்பேஸே பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குப்பா. ஆனால் அதிலே ஒரு ஆச்சரியம் பார்த்திங்கன்னா, எப்படி இதிலலாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுற வைக்கிது எங்களையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் இதை சொல்ல நினைக்கிறாங்க. ரெண்டாவது வந்து இந்த ரஃப் ஃப்ரேம், இது வந்து ஒரு ரஃப்பான ஃப்ரேம். இதை பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு விஷயங்கள் உள்ளே ஸ்க்வீஸ் பண்ணப்பட்ட மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு லிவிங் ஸ்பேஸ், இந்த இடத்துலையும் வாழ்கிறாங்க. அது வந்து ஒரு டேரிங்கான ஒரு பிளேஸ். என்ன இருக்குது பார்த்திங்கன்னா, இதில் இருக்கிற ஒரு வயர் பேஸ்கெட்டில் சில எக்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த எக்கு வந்து ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் மாதிரிங்க. அது அப்பேரண்ட்டாக ரீட் பண்ணும் பொழுது ஒரு உடஞ்சி போன ஒரு வீட்டுக்குள்ளே சில எக்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம மீன் பண்ணலாம். ஆனால் இந்த புவர் லைஃப்பை லீட் பண்ணுற
பீப்புளுடைய லிவிங் ஸ்டைல் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஹவுஸ் வந்து ஒரு டெலாபிடேட்டட் கண்டிஷன், அதாவது ரொம்ப சிதலமடைஞ்ச வீட்டில் கூட வாழ்க்கை வாழ்கிறாங்க. அதுலேயும் அந்த வாழ்க்கை அப்படிங்கிற கான்செப்ட் அதுலேயும் இருக்குது அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. ஸோ இதுலேயும் மக்கள் வாழ தான் செய்கிறாங்க. இவ்வளோ கஷ்டத்துலேயும் அவங்க வந்து அந்த டார்க் எட்ஜ் லைஃப் ஸ்டைலில் கூட அவங்க வாழ நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும்னா அது வந்து ஒரு ஹோப்பை காட்டுற மாதிரி. இப்போது அந்த வீடு வந்து கம்ப்ளீட்டாக சிதலமடைஞ்சு தான் இருக்குது அப்படின்னா அங்கே யாருமே வாழலை அப்படின்னு சொல்லலை இல்லையா. இதுலேயும் லிவிங் ஸ்பேஸ் அப்படின்னா அந்த இடத்தையே மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஹோப்போடு தான் லைஃப்பை லீட் பண்ணுறாங்க. இதே மாதிரி வாழ்க்கை ஃபுல்லாக இருந்துரும்னு நம்பிக்கை கிடையாது. இன்றைக்கி உடஞ்சிருக்கிற அந்த வீடு வந்து நாளைக்கு அந்த வீட்டிலருந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றவங்க அந்த வீடை மாற்றி அமைக்கிற கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது இல்லையா. ஸோ இந்த எக்கும் அதே தான் மீன் பண்ணுது. எக்கு வந்து ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் மாதிரி தான். எக் ஹேட்ச் ஆச்சு, அதாவது உடஞ்சிது அப்படின்னா அதுலேருந்து சிக்கன் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது இல்லையா. ஸோ அது வந்து ஒரு பிகினிங், ஒரு நியூ ஹோப்பை கொடுக்கறதுக்கு தான் அந்த எக் இந்த வயர் பேஸ்கெட் அப்படிங்கிற அந்த ஃப்ரேஸ் வந்து இதில் யூஸ் பண்ணப்பட்டிருக்குங்க. ஸோ இதில் வந்து ஒரு தின் வால்ஸ் ஆஃப் ஃபெய்த் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் சீம்ஸ் டு பி பிரைட்டர், ஒரு லைட் ரேஸ்லாம் அதில் படுற மாதிரி இருந்தாலும் இதில் வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நோட்டோடு முடிக்கிற மாதிரி தான் இந்த போயத்தில் சொல்லியிருப்பாங்க நம்ம போயட்டஸ் இமித்யாஸ் தர்கார். ஸோ 2 ஸ்டான்ஸாக கொண்டு உள்ள போயம் தான். ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக என்னென்னா அந்த பில்டிங்கை பற்றி சொல்கிறாங்க. இது வந்து ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரில் இல்லை, ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரியும் தெரியல. அதில் இருக்கிற ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், பீமாக இருக்கட்டும், அது எல்லாமே வெர்டிக்கல் ப்ராப்பராகவே கிடையாது. அண்ட் பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப டேஞ்சரஸாக இருந்தாலும் எப்படி இங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோண வைக்குது. ஸோ செகண்ட் ஸ்டான்ஸால் ஒரு லிவிங் ஸ்பேஸ், அந்த ரஃப் ஃப்ரேம்குள்ளே ஏதோ ஒரு லிவிங் ஸ்பேஸ் இருக்குங்கிறது மட்டும் தெரியுது. அண்ட் வயர் பேஸ்கெட்டில் எக்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு இதுலேயும் வசிக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. இல்லை மெயினானா அந்த எக்குடைய ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த போயத்தோட. இது எப்படின்னா இது வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் மாதிரி தான், ஒரு லைஃபோடைய கண்டினியூஷன். ஒரு எக்கு ஹேட்ச் ஆகி வந்தது அப்படின்னா அதில் 2 பாசிபிலிட்டி இருக்குது. எக்கு ஹேட்ச் ஆகி சிக்கன் தான் வரணுங்கிற கான்செப்டில் எக்கை ஹெல்த் ப்ராடக்ட்ஸாகவும் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இதை எக்கை எடுத்துக்கிட்டாங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா கூட ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் அந்த எக் சாப்பிட்றாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். எக் ஹேட்ச் ஆச்சு அப்படின்னா சில்ட்ரன் ஒரு நியூ லைஃப் பிகின் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அது வந்து அந்த ஒயிட் பேஸ்கெட்டில் வச்சுருக்கப்படுது அந்த பில்டிங்கில் வாழ்கிற மக்களால் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அந்த பில்டிங்லேயும் மக்கள் வாழ்கிறாங்க. அது உடஞ்சி ஒரு ப்ராப்பரான பொசிஷனில் இல்லை அப்படின்னாலும் அந்த பிளேஸில் வாழ்கிற மக்களுடைய நம்பிக்கையை அது காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதில் இருக்கிற அந்த லைட் பீம்ஸ் அதெல்லாம் சொல்கிறாங்க, லைட் அந்த வால்ஸில் படுறது, இதெல்லாமே ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த போயத்தை பற்றி நம்ம இம்தியாஸ் தார்கர், நம்ம பாகிஸ்தானி போயட்டஸ், அவங்களே சொல்லியிருக்காங்க. இது வந்து மும்பையில் இருக்கிற ஸ்லம்ஸை பற்றின விஷயம். ஏன்னா 41% ஆஃப் சிட்டி பாப்புலேஷன் வந்து ஒரு நார்மல் செட்டில்மெண்ட் லைஃப்பை லீட் பண்ணாமல் இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலை தான் லீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா குட்டி குட்டி புறா கூட மாதிரியான ஒரு அவங்களுடைய வீடுகள் அந்த மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத பற்றி தான் அவங்க சொல்ல நினைக்கிறாங்க. குட்டி குட்டியாக தான் இருக்கும் ஸ்லம்ஸ் நிறைய பேர். ஏன்னா அவங்க ஒரு இன்டர்வியூலே சொல்லியிருக்காங்க இந்த லிவிங் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஃப்ரேஸ் வந்து யாரை மீன் பண்ணுது அப்படின்னா மும்பையில் இருக்கிற ஸ்லம். மும்பை மட்டும் இல்லாமல் வேர்ல்டில் நிறைய பீப்புள், ஸ்லம்ஸ் அப்படின்னா மும்பையில் தான் இருக்குன்னு கிடையாதுங்க. வேர்ல்டில் நிறைய பிளேசஸில் பீப்புள் வந்து குறிப்பாக அந்த ஓவர் க்ரௌடிங் இருக்கிற, அதாவது மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற ஒரு இடங்கள்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டியான ஒரு வீடுகளில் தான் அவங்க வந்து லைஃப்பை லீட் பண்ணுறாங்கங்கிறது தெரிய வருது. அண்ட் இவ்வளோ ப்ராப்ளமை அவங்க ஃபேஸ் பண்ணாலும் அவங்க வந்து அவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸை எதிர்நோக்கி அவங்க ஒர்க் கண்டினியூ பண்ணால் தான் அவங்க ஃபேமிலியை வந்து முன்னெடுக்க முடியுங்கிறதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கங்கிறத கான்செப்டை வச்சு தான் இம்தியாஸ் தாக்கர் வந்து இந்த போயத்தை எழுதியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குட்டி போயம் தான். இதை ரீட் பண்ணும் பொழுதே நம்மளும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம லைஃப்பில் பார்த்துருப்போம் அப்படிங்கிறது தெரிய வருது. பட் எவ்வளோ சின்ன விஷயந்தான் நம்ம நினைக்கிறோம். நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிலாபிடேட்டட் கண்டிஷனில் இருக்கிற ஒரு வீடை தான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க நமக்கு தோணினாலும் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு அப்பேரண்ட்டாக ரீட் பண்ணும் பொழுது ஒரு வீடுடைய வியூ தான். பட் அதில் அந்த எக்ஸ் இந்த வயர் பேஸ்கெட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அந்த உடஞ்சி போகிற வீடில் கூட வாழ்கிறதுக்கு வாழ்வாதாரம் இருக்குது, வாழ்க்கைக்கு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து அந்த இடத்துல எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற கான்செப்டை இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் லிவிங் ஸ்பேஸ் அப்படிங்கிற போயத்துடைய கான்செப்ட்டுங்க.
அண்ட் அந்த ஃபெய்த்து தான் இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்டாக பார்க்கப்படுது. ஒரு வீடு வந்து ஒரு டேஞ்சரஸ் கண்டிஷன், ஒரு கொலாப்ஸ், எந்த நேரத்துலையும் கொலாப்ஸ் ஆகலாங்கிற மாதிரியான மொமெண்ட்டில் இருக்கிற, ஈவன் சர்ஃபேஸ் கூட ப்ராப்பராக இல்லை, அந்த லேண்ட் கூட ப்ராப்பராக இல்லை, பீம் சரியாக இல்லை, அந்த சீலிங் சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னால் கூட அவங்க எக்ஸிஸ்டன்ஸ், அவங்க பவர் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இதுதான் அவங்க வாழணும் அப்படிங்கிற வைராக்கியம் இருக்கும் பொழுது, அந்த நம்பிக்கையோடு இருந்தாலே அவங்க வந்து எதுவுமே அவங்கள தடை செய்யாது அப்படிங்கிறது தான். இதான் லிவிங் ஸ்பேஸ் அப்படிங்கிற போயத்துடைய கான்செப்டு. குட்டி போயம் தான், ரீட் பண்ணால் ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு சின்ன இடத்துல கூட அந்த பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு ஆப்டிமிசம் கான்செப்ட் வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்குங்கிறத இம்தியாஸ் தாக்கர் வந்து லிவிங் ஸ்பேஸ் அப்படிங்கிற இந்த போயம் மூலியமாக சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.